ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உருளைக்கிழங்குல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு போதும் இதுக்கு. இந்த 2 உருளைக்கிழங்கையும் அதேமாரி காய் சீவலில் செத்தி எடுத்துக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தாச்சு. இதுமாரி நல்லா சீவி எடுத்தாச்சுங்க. இதை நல்லா அலசி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுங்க. இது கொஞ்சம் மாவாக இருக்கிறதெல்லாம் அடியில் தங்கிடும். அதுக்காக தான் தண்ணியை வடிச்சிட்டு பூ போல் எடுத்துக்கலாம். ஸ்பூன் மிளகாத்தூள், இது மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள், அரிசி மாவு 2 ஸ்பூனு, கடல மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம், உப்பு போட்டுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சீவி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு கெட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்தால் அந்த மாதிரி தான் பூ போல் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த மசாலா கூட இதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சால் உதிரி உதிரியாக இருக்கும். இல்லை 2 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுங்க. 10 நிமிஷம் எண்ணெய் போட்டு எடுக்கலாம். வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடாகிடுச்சு. இது ஒன்று இது உதிர்த்து விட்டுக்கலாம். இதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பக்கோடாவும் சொல்லிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.